ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி உருளைக்கிழங்கு நகட்ஸ் தான் செய்ய போகிறோம். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தோன்னா டக்கு டக்குன்னு காலி ஆயிரும். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெஜிடபிள்ஸ், பன்னீர், சிக்கன் வச்சுலாம் செய்யலாம். இப்போ வாங்க இந்த நல்லா டேஸ்டியான மொறுன்னு நகட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நகட்ஸுக்கு நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி 2 கட் பண்ணி குக்கரில் 2 விசில் விட்டு வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு டம்ளர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா சூடாக இருக்கும் போதே மேஷ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம கொஞ்சம் டைம் ஆனாலும் நகட் ஷேப் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸு, உருளைக்கிழங்கு நீங்கள் குக்கர்லேயோ இல்லை பாத்திரத்துலையோ வேக வைக்கிறீங்கன்னா குக்கரில் வேக வச்சா ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே ஓப்பன் பண்ணி தண்ணியிலேருந்து எடுத்து தோலெல்லாம் உரித்து மசிச்சோ இல்லை கட் பண்ணியே வச்சுக்கோங்க. மறந்து தண்ணியிலே விட்டுட்டோன்னா உருளைக்கிழங்கு தண்ணியெலாம் உறிஞ்சி ரொம்ப கெட்டியாயிரும். இப்போது நகட்ஸுக்கு வெங்காயம் வதக்கிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காய்ச்சதும் இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். நம்ம இந்த மாதிரி வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் இன்னும் ஒரு டைம் லைட்டாக சூடு பண்ணி வதக்கிறதுனால ஷேப் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட டேஸ்ட்காக கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, இதுக்கு பதிலாக நீங்கள் 5-6 ட்ராப்ஸ் லெமன் கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்த்துருக்கேன். இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல, சேர்த்தோன்னா இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த உருளைக்கிழங்கை மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருந்தேன். இப்போ இது கூட பைண்டிங்காக 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் கிராம்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக நீங்கள் உப்பு காரெலாம் செக் பண்ணிவிட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா ரெடி. இது லைட்டாக வெதுன்னு சூடாக இருக்கும் போதே நகட்ஸுக்கு ஷேப் பிடிச்சிக்கலாம். நான் இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து கையில் உருண்டை பிடிச்சிக்கிறேன். நான் இதுக்கு கையில் எண்ணெயெலாம் தடவலை, கையில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். நம்ம இந்த மாதிரி ஒரு டைம் வதக்கிட்டு சேர்த்தோன்னா கையில் ஒட்டாது, ஈஸியாக ஷேப் பிடிச்சிடலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பிடிச்சிட்டு 2 கையிலையும் சேர்த்து இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் உருட்டிக்கோங்க. இப்போ இதோட 2 எட்ஜஸும் இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் சென்டரில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரும். நீங்கள் சிலிண்டர் ஷேப்பில் கூட வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ரெக்டாங்கிள் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லா நகட்ஸும் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வெதுன்னு சூடாக இருக்கும் போதே ஷேப் பிடிச்சி வச்சிட்டோன்னா நல்லா செட் ஆயிரும். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது பிரிஞ்சு போகாது. இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக முட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், மிளகு பொடி, கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். நான் பிளேட்டில் கொஞ்சம் கோட்டிங்காக கார்ன்ஃப்ளேக்ஸும் பிரெட் கிராம்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளேக்ஸை நீங்கள் இந்த மாதிரி கையில் கூட உடச்சிக்கலாம், இல்லைனா மிக்சர் ஜாரில் பவுடராக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் ஒன்றா கலந்து விட்டுக்கிறேன். கார்ன்ஃப்ளேக்ஸ் சேர்த்தோன்னா நகட்ஸ் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இல்லைனா பரவாயில்ல, பிரெட் கிராம்ஸில் மட்டும் செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு நகட் எடுத்து கார்ன்ஃப்ளவர் ஸ்லரியில் இந்த மாதிரி லைட்டாக கோட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பிரெட் கிராம்ஸில் போட்டு பிரெட் கிராம்ஸையும் மேலே கோட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கோட் பண்ணும்போது கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணுறதுக்கு ஒரு கை யூஸ் பண்ணிக்கோங்க, இன்னொரு கையில் பிரெட் கிராம்ஸை கோட் பண்ணிக்கோங்க. ஒரே கையில் ரெண்டையும் செஞ்சோன்னா நிறைய பிரெட் கிராம்ஸ் ஈரமாகி வேஸ்ட்டாக போகும். இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு டைம் தான் கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி பிரெட் கிராம்ஸில் கோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னொரு டைம் கூட கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி கோட் பண்ணிக்கலாம் பிரெட் கிராம்ஸை. இன்னும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நகட்ஸு. இப்போ இதே மாதிரி இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்போ இதை ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். கோட் பண்ண உடனே பொரிக்கக்கூடாது. இந்த கார்ன்ஃப்ளவர் பிரெட் கிராம்ஸ் எல்லாம் நல்லா செட் ஆக விடணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுத்துக்கலாம். வானலில் எண்ணெய் காய் வச்சுருக்கேன். நகட்ஸ் போடும் போது எண்ணெய் நல்லா காய்ச்சிருக்கணும், ஃப்ளேம் ஹையில் இருக்கணும். இந்த மாதிரி போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரணும், அப்போ தான் நகட்ஸ் எண்ணெய் குடிக்காமல் நல்லா கிறிஸ்பியாக வரும். போட்டதுக்கப்புறம் கூட மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
இது வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது, ஒரு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். மேலே இருக்கிற பிரெட் கிரம்ஸும் கார்ன்ஃப்ளவரும் குக் ஆகிற டைம் தான். பிகினர்ஸ்னால் ஃபஸ்ட்லேயே ஒரு 4-5 நகட்ஸ் போட்டு பொரிக்காமல் எண்ணெய் சரியாக காய்ச்சிருச்சான்னு தெரியாதுல்ல, அதனால் ஒன்று மட்டும் போட்டு நல்லா பொரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் கரெக்டான ஹீட்டில் இருக்கும், அப்புறமா 4-5 போட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனவுடனே இப்போ இதை எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே ரொம்ப வேக வச்சோன்னா கருகி போயிடும். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்பியான நல்ல டேஸ்டியான பொட்டேட்டோ நகட்ஸ் ரெடி. கிட்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி ஈவினிங்கில் செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிட்ருவாங்க. இந்த நகட்ஸ் கூட கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நிஜமாகவே நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சோமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.